நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அடுத்த திரைப்படமாக அமையவிருப்பது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் மேலும் கமலஹாசன் அவர்களையும் இணைத்து வைத்து திரைப்படம் எடுக்கப் போவதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இது எந்த அளவிற்கு உண்மை என்பது வருங்காலங்களில் தெரியும். ஒருவேளை நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விஜய் அவர்களை வைத்து எடுத்தது போன்று, சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து எடுத்தது போன்று, கமலஹாசனை இதற்கு முன்பு வைத்து எடுத்தது போன்று தனித்தனியாக ஹீரோக்களை வைத்து எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் ஓரளவு நல்ல ஹிட்டாகி இருக்கின்றது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் அது பெரிதாக விரும்பக்கூடிய அளவிற்கு கதை அம்சங்கள் இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் புதிய முயற்சியாக 2 மாபெரும் ஸ்டார்களை, அதாவது ஒரு சூப்பர் ஸ்டாரையும் ஒரு உலக நாயகனையும் வைத்து ஒன்றாக ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும், எடுக்க வேண்டும் என்றால் அது சாதாரண திட்டமில்லை என்றே கூறலாம். அந்த அளவிற்கு மக்கள் மன்றத்தில் இருவருக்கும் பெரிய செல்வாக்கு மிகுந்த நடிகர்களாகவே இதுவரையும் இருந்து வருகின்றார்கள். இந்த வயதிலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு லாபம் கிடைக்கக்கூடிய திரைப்படங்களை தொடர்ச்சியாக இருவரும் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் எடுப்பதற்கு மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்படும். மேலும் இதற்கான கதை அம்சம் என்பது எந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்பது உங்கள் தமிழ் ரசிகர்களிடத்தையே விட்டுவிடுகின்றேன். அந்த அளவிற்கு மிக பிரம்மாண்டங்களை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தின் மூலமாக தள்ளப்படுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களிலும் ஒரு புத்தாக்கம் இருக்கும், புதிய கதைகள் இருக்கும். மேலும் மாஸ் என்ட்ரி, ஹீரோவின் ரியாக்ஷன், மேலும் புது புது ட்ரெண்டுகளை வைத்து படம் எடுப்பார். டார்க் காமெடி இருக்கும். மேலும் இதில் அதிகபட்சமாக திரைக்கதை நகர்வு என்பது அந்த திரைப்பட பார்க்கும் பொழுது நுனி சீட்டில் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கு தொடர்ச்சியாக கதை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எங்குமே லேக்காகாமல் ஒவ்வொரு திரைப்படமும் நன்றாகவே இருக்கும் என்பது நாம் அறிந்த ஒரு பேருண்மை. அதேபோன்று திரைக்கதைகளை இருபெரும் ஸ்டார்களுக்கும் அமைப்பது என்பது சாதாரண விடயமல்ல. நிச்சயமாக லோகேஷ் கனகராஜால் அது முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல டைரக்டர்கள் தமிழ் சினிமாவில் அவதரித்து அவர்களுடைய பிரம்மாண்டங்களை தமிழ் சினிமாவில் வழங்கிதான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படங்களை பிரம்மாண்டமான நடிகர்களை வைத்து எடுப்பதில் வல்லவர்தான். எனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், ஏன் இன்னும் பிரபல பல நடிகர்களை வைத்து கூட ஒரே திரைப்படத்தில் எடுக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் சாமர்த்தியம் மிகுந்த ஒரு டைரக்டராகவே நம்ம லோகேஷ் கனகராஜ் தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் வலம் வருகின்றார். ஒவ்வொரு திரைப்படத்திலும் வித்தியாசங்களை காட்டும் நம்ம லோகேஷ் கனகராஜ் அந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய அந்த ஹீரோக்களுக்கு கூடும் கூட்டத்தையும் சேர்த்து இவருக்கும் தனி பெரும்பான்மை மிக்க மிகப்பெரிய ஃபேன் பேஸ் நம்ம தமிழ்நாட்டில் உருவாகி தான் இருக்கின்றது. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்கென்று தனித்துவமிக்க ரசிகர்கள் படை எப்பொழுதுமே அங்கே களத்தில் இருப்பார்கள். நிச்சயமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதற்கு முன்பு தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு டைரக்டரை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு மிக அற்புதமான திரைக்கதைகளை அமைத்து திரைப்படங்களை எடுத்து வெற்றியும் அடைந்து கொண்டு இருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு டைரக்டரை நம்பி பல பெரிய ஹீரோக்கள் தொடர்ச்சியாக படங்களை கொடுக்கிறார் என்றால் அவருடைய சாமர்த்தியமும் அவருடைய திரை நகர்வுகளும் கதைகளும் அவருடைய திரைப்படம் எடுக்கக்கூடிய திறமையும் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கமலஹாசனையும் நம்ம ரஜினிகாந்த் அவர்களையும் இணைத்து திரைப்படம் எடுத்தால் மாஸ் ஹிட்டாக தமிழ்நாடு முழுவதும் டாப் ஹிட்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதுபோன்று மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றன. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.